அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த ஜெபமாலை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை புனிதர்கள் என்னும் தலைப்பில் ஒரு ஜெபமாலை புனிதரை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று புனித ஜான் போஸ்கோவை பற்றி உங்களோடு பகிர விரும்புகிறேன். புனித ஜான் போஸ்கோவை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. உலகம் முழுவதும் பணியாற்றுகின்ற புகழ்பெற்ற சலேசிய சபையை தோற்றுவித்தவர் புனித ஜான் போஸ்கோ. உலகம் முழுவதும் வெளிவருகின்ற சலேசிய செய்தி மடல் அதை தோற்றுவித்தவர். டொமினிக் சாவியோ போன்ற புனிதர்களை உருவாக்கியவர். இளைஞர்களின் பாதுகாவலர், கல்வியாளர். எப்படி நாம் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தனைகளை பரவலாக்கியவர் என்று பலவித பெருமைகளுக்கு சொந்தக்காரர், அழியாத கரத்துக்கு சொந்தக்காரர் புனித ஜான் போஸ்கோ. 1934 ஆண்டு புனிதராக உயர்த்தப்பட்டார். அவருடைய வாழ்வில் அன்னை மரியாவுடைய தாக்கம் மிக பெரிதாக இருந்தது. குழந்தை பருவத்திலிருந்தே அவர் அன்னை மரியாவின் மீது பற்று கொண்டிருந்தார். அவருடைய தாய் புனித ஜான் போஸ்கோவுடைய தாயின் தாக்கம் அவருடைய வாழ்வில் மிக பெரிதாக இருந்தது. ஆகவே அந்த தாய் எப்போதும் அன்னை மரியாவை பற்றி கொண்டு வாழ வேண்டும், மரியாவின் புகழ் பாடல்களை பாட வேண்டும், மரியன்னை மன்றாட்டுகளை ஜபிக்க வேண்டும், ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று தாய் ஜான் போஸ்கோவுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். இளமையிலேயே அவர் கற்ற இந்த பாடத்தை தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்தார். தான் தோற்றுவித்த சலேசிய சபை துறவிகளும் ஜபமாலை மீது பக்தி கொண்டவர்களாக, அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுத்தார். டொன் போஸ்கோஸ் மடோனா, ஜான் போஸ்கோவின் அன்னை என்கிற புகழ்பெற்ற பேராலயத்தை அவர் கட்டி எழுப்பினார். அன்னை மரியாவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட ஜான் போஸ்கோ ஒரு ஜபமாலை புனிதராக இருந்தார். ஜபமாலை நம் வாழ்வின் வெற்றிக்கு வழியாக இருக்கிறது என்று அவர் கூறினார். புனித ஜான் போஸ்கோ பல கனவுகளை கண்டவராக இருக்கிறார். அவருடைய கனவுகளை பற்றியே பல நூல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவற்றில் புகழ்பெற்ற 2 கனவுகள். ஒரு கனவில் அவர் ஒரு படகை பார்க்கிறார். இந்த படகு தான் திருச்சபை. இந்த திரு அவை என்னும் படகு புயலில் தண்ணீரில் தள்ளாடுகிறது. இந்த படகை பாதுகாப்பதற்காக 2 தூண்களை அவர் பார்க்கின்றார். ஒன்று நற்கருணை, இன்னொன்று அன்னை மரியா. இந்த 2 தூண்களும் நம்முடைய திரு அவை என்னும் படகை பாதுகாக்கிறது என்று தன் கனவுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். இன்னொரு வியப்பான ஒரு கனவையும் புனித ஜான் போஸ்கோ கண்டார். ஒரு மைதானத்தில் ஒரு பெரிய அரக்க பாம்பு அது சீறி பாய்ந்து வருகிறது. அந்த பாம்பை பார்த்து எல்லோரும் பதறி அடித்து கொண்டு ஓடுகிறார்கள். ஒரு இளைஞர் ஒரு கயிறை கொண்டு வந்து இந்த பாம்பை அடிக்கிறார். அந்த கயிறால் அடிக்கப்பட்டவுடன் இந்த பாம்பு சிதறி போய்விடுகிறது என்று ஒரு கனவு கண்டார். இந்த கனவுக்கான விளக்கம் என்ன? இந்த பாம்பு தான் அலகை. இந்த அலகை மனிதர்களை, குறிப்பாக இளைஞர்களை தாக்க வருகிறது. இன்றைய நாட்களிலும் இளைஞர்களை இந்த அலகை அலைபேசி, தொலைக்காட்சி, இணையதளம் இவற்றின் வழியாக தாக்குகிறது. ஆகவே இந்த அலகையை வீழ்த்துவதற்கு அந்த இளைஞர் பயன்படுத்திய கயிறு தான் ஜபமாலை என்று புனித ஜான் போஸ்கோ அதற்கான விளக்கத்தை கொடுத்தார். எனவே தன் வாழ்நாள் முழுவதும் தவறாமல் ஜபமாலை ஜபித்தவர் புனித ஜான் போஸ்கோ. இளைஞர்கள் ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று ஊக்குவித்தவர். இளைஞர்களுக்காக அவர் மேஜிக் எல்லாம் காட்டியிருக்கிறார். இளைஞர்களை கவருவதற்காக மேஜிக் செய்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து விளையாடி இருக்கிறார், எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் தவறாமல் நாம் ஜபிக்க வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு பெற வேண்டும், ஜபமாலை ஜபிக்க வேண்டும் என்று அவர் இளைஞர்களை ஊக்குவித்தார். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய இளம்பெண்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அலகையின் ஆயுதத்தால் தாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு பாதுகாப்பாக நற்கருணை இருக்க வேண்டும், அன்னை மரியா இருக்க வேண்டும், ஜபமாலை ஜபிக்க வேண்டும். எனவே குடும்பத்தில் இளைஞர்களை, இளம்பெண்களை இணைத்து நீங்கள் ஜபியுங்கள். அன்னை மரியாவின் படத்தின் முன்பாக முழந்தாள் படியிட்டு ஜபமாலை ஜபியுங்கள். இறை வார்த்தையை வாசியுங்கள்.
திருப்பாடல்களை பாடுங்கள், செவியுங்கள். அப்பொழுதுதான் நாம் அழகிடமிருந்து இளைஞர்களை, இளம்பெண்களை பாதுகாக்க முடியும். இதற்கான மிகப்பெரிய ஊக்கத்தை, மிகப்பெரிய எடுத்துக்காட்டை புனித ஜான் போஸ்கோ நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய அடிகளை பின்பற்றி எல்லா இளைஞர்களையும், இளம்பெண்களையும் நாம் அன்னை மரியாவின் பாதுகாவலில் ஒப்பு கொடுப்போமாக. அவர்களை ஜெபிக்க நாம் வைப்போமாக. அவர்களுடைய கைகளில் ஜபமாலையை நாம் கொடுப்போமாக. அன்னை மரியாவின் அன்பு பிள்ளைகளாக நம்முடைய இளைஞர்கள் என்றும் வாழ்வார்களாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.